கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் ஞாராமலை நேசமணி பாலத்தில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பாலத்தை பொறுத்த அளவில் இந்த தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே தான் இந்த பாலம் வருகிறது. இந்த பாலத்தின் ஒருபுறம் பாகோடு பேரூராட்சி, மறுபுறம் குளித்துறை நகராட்சி பகுதியாகும். இந்த பாலம் துவங்கும் பகுதியில்தான் இந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் மட்டுமல்லாமல் இந்த பகுதி பாகோடு பேரூராட்சி, அருகில் இருக்கும் பேரூராட்சிகளை சார்ந்த நகராட்சிகளை சார்ந்த பொதுமக்கள் மட்டுமல்லாமல் வியாபாரிகள், இறைச்சி கடை நடத்துவோர் இங்குதான் குப்பைகளை கொட்டுகிறார்கள். இங்கு குப்பை குவியலாக கொட்டு வைத்திருக்கும் இந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த குப்பை குவியல் தாமிரபரணி ஆற்றின் கரை பகுதியில் கொட்டப்படுவதால் மழை நேரங்களில் இந்த குப்பைகள் இங்கு இருந்து இந்த கழிவுகள் அனைத்தும் மழைநீர் ஓடை வழியாக அடித்து சென்று தாமிரபரணி ஆற்றில் நேராக கலக்கிறது. இந்த நேசமணி பாலத்தின் அடிப்பகுதியில் தான் தாமிரபரணி ஆறு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் தான் இந்த குப்பைகள் கொட்டி இந்த பகுதி வழியாகத்தான் அந்த குப்பைகள் அனைத்தும் அடித்து சென்று தாமிரபரணி ஆற்றில் கலக்கிறது. இதனால் குடிநீர் கிணறுகள் பாதிக்கப்படுகிறது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. இது குறித்து அந்த பகுதியை சார்ந்த ஒருவர் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார், இது சம்பந்தமா ஏதாவது புகார் அளித்திருக்கிறீங்களா? இதுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த என்ன வழின்னு நினைக்கிறீங்க? புகார் நிறைய அனுப்பியிருக்கோம், நாம அனுப்பியிருக்கோம், அப்புறம் அறக்கட்டைகள் சார்பில் நிறைய அனுப்பியிருக்காங்க, தனியார் அமைப்புகள் சார்பில் அனுப்பியிருக்காங்க. ஆனா தொடர்ந்து பல வருடங்களாக இந்த சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா, இதுல குப்பைகள் கொட்டுறதுல பாத்தீங்கன்னா பொதுமக்கள் தான் அதிகமா கொட்டுறாங்க, ஆர்வமா கொட்டுறாங்க. அதுல பார்க்கும்போது ரொம்ப கல்வி அறிவுல சிறந்தவங்க என்னன்னா வரும்போதே தெரியுது. ஒரு கொட்டுறவங்களை பாத்தீங்கன்னா ஒரு பண்ணி நல்ல டிப்டாப்பா தான் வராங்க. ஆசிரியர்களா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது நல்ல ஒரு பொசிஷன்ல வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், வர்றாங்க பைக்ல குப்பையை கொட்டிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அந்த வேதனை என்னன்னா, இதுல தினமும் பள்ளிகள் மாத்தாண்டம் இங்க இருந்து இந்த பகுதியை சார்ந்தவங்க பள்ளி கல்லூரிகள் போகணும்னா மாத்தாண்டம் தான் போகணும். அப்ப மாத்தாண்டத்துக்குலாம் அந்த அவங்களுடைய பிள்ளைகளும் படிக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் இதை கடந்துதான் போக வேண்டியிருக்கு. அதுல சுகாதார சீர்கேடுகள் இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா அருகாமையில தான் ஆறு இருக்கு. ஆறு இதுல இருந்து நாம பார்க்கும்போது ஒரு 30 மீட்டர் அகலம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த ஆறுல இருந்துதான் இங்க இந்த பகுதிக்கான தண்ணி வாழ்வாதாரம் போயிட்டு இருக்கு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா 3 பஞ்சாயத்தும் நகராட்சிக்கான தண்ணி இங்க இருந்தா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதுல குப்பைகள் கொட்டுறாங்கல்ல, அவங்க பிள்ளைகளும் இந்த தண்ணியை தான் பருகிறதுக்கு அவங்க பிள்ளைகள் பருகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அதனால சுகாதார சீர்கேடுனால நோய்கள் பரவலாம். அது மாதிரி பக்கத்துல அருகாமையில பாத்தீங்கன்னா எத்தனை வீடுகள் இருக்கு. அந்த வீட்டினுடைய மக்கள், அதுல குழந்தைகள் இருப்பாங்க, வயதானவர்கள் இருப்பாங்க, பொதுமக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இதனால சுகாதார சீர்கேடுகள் நிறைய இருக்கு. ஆனா இந்த மக்களுக்கு அரசாங்கம் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். இதுல குப்பைகள் கொட்டக்கூடாது, விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். கேமரா வைக்கலாம். ஏன்னா கேமரா வச்சு நாங்க இதுல கண்காணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மக்கள் போட மாட்டாங்க. அதை பண்ணலாம். இல்லைன்னா அவங்க பணியாட்களை கவனிக்க சொல்லலாம், உட்கார வச்சு கவனிக்க சொல்லலாம். இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களுக்கு கண்டிப்பா விழிப்புணர்வு ஏற்படுத்தினா மக்கள் கொட்டுறதையும் குறைப்பாங்க. இது இடமும் சுகாதாரமா இருக்கும், மக்களுக்கு நோய் நொடி இல்லாம வாங்க. இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது அரசு மட்டுமல்லாமல் பொதுமக்களும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இது போன்ற தவறுகளில் ஈடுபடக்கூடாது. அது மட்டுமல்லாமல் அரசு சார்பில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்து இது போன்ற இடங்களை தீவிரமாக கண்காணிப்பதோடு இங்கு குப்பைகள் கொட்டுவோர் மீது கடுமையான அபராதங்கள் விதித்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிதியனுடன் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அருள்குமார்.